நடிகர் ரோபோ சங்கரோட மகள் அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இப்போ அவங்கள தேடி ஒரு அட்டை பெட்டி ஒன்று அவங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் தேடி வந்திருக்குது. அதுக்குள்ளே என்ன இருந்திருக்கு, அதை பார்த்து அவங்க என்ன ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடிகர் ரோபோ சங்கர் அவரோட மகள் இந்திரஜாவுக்கும் கார்த்திக் அப்படிங்கிறவருக்கும் கடந்த வருடம் திருமணம் நடந்து முடிஞ்சுது. திருமணத்துக்கு அப்புறமா கடந்த சில மாதங்களுக்கு அப்புறம் இவங்க கர்ப்பமாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்களோட சோஷியல் மீடியா மூலயமா இந்திரஜா கன்ஃபார்ம் பண்ணாங்க. இதை தொடர்ந்து இப்போ 4-5 நாட்களுக்கு முன்னாடி இந்திரஜாவுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. அந்த நேரத்தில் டெலிவரி முடிஞ்சு குழந்தைய கையில் வாங்குற வீடியோவை ரோபோ சங்கரும் கார்த்திக்கும் அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்தில் பதிவு பண்ணியிருந்தாங்க. இதுக்காக இப்போ நிறைய பேர் இந்திரஜாவுக்கும் கார்த்திக் அவர்களுக்கும் ரசிகர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டாக இருக்கக்கூடிய இந்திரஜா இன்னும் 1 நாள் 2 நாளில் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரியும், இந்த நேரத்தில் தான் அவங்கள தேடி அவங்க இருக்கக்கூடிய ரூமுக்கு ஒரு அட்டைப்பட்டி ஒன்று வந்திருக்குதான். அந்த அட்டைப்பட்டி ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் எக்கச்சக்கமான பழங்களும் ஃப்ரூட்ஸு நட்ஸுன்னு சொல்லி கர்ப்ப காலத்துக்கு அப்புறமா பெண்கள் என்னென்ன சாப்பிடணுமோ இது மாதிரி எல்லா வகையான சத்து மிகுந்த பொருட்களும் அந்த அட்டைப்பெட்டியில் இருந்திருக்கு. சொல்லப்போனால் இந்த அட்டைப்பெட்டியை அனுப்பி வச்சதே ரோபோ சங்கர் தானா. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தாய்மார்கள் என்னென்ன விதமாக சாப்பிடணும், அவங்க உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துக்கிறதுக்கு எப்படிலாம் டயட்டில் இருக்கணுங்கிற மாதிரி பல விஷயங்களை 4 பேர் தெரிஞ்சு கேட்டுக்கிட்டு தன்னோட மனைவியை மகளை பார்த்துக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு ஒரு கடையாக ஏறி இறங்கி தான் மகளுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது, இந்த மாதிரி நேரங்களில் அவங்க என்ன சாப்பிடணும்னு நிறைய பேர்கிட்ட பெரியவங்கள்ட்ட அட்வைஸ் கேட்டு அந்த மாதிரியான எல்லா பொருட்களையும் ஒரு பெரிய பாக்ஸில் நிரப்பி அதை கொண்டுட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காரு. இப்போ இதெல்லாம் உடனே செய்யணுமாப்பா, இதுக்கெல்லாம் டைம் இருக்குது, வீட்டுக்கு வந்து பார்த்துக்க கூடாதா அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படி இல்லைம்மா, இது எங்கள் குடும்பத்துக்கு வந்த முதல் வாரிசு, நாங்கள் சம்பாதிக்கிறது போகிறது எல்லாமே உனக்கு தான், அதுக்கப்புறம் இது எல்லாம் உன் பையனுக்கு தான் சேரப்போகுது, இவன் எங்களோட பேரன் இல்லை, இவன் எங்களுக்கு பையன் மாதிரி தான், இந்த மாதிரி நேரங்களில் தான் நீ ரொம்ப சத்தா உணவு எடுத்துக்கணும்னு சொல்லி பல விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துருக்காராம். இதை பார்த்துட்டு இந்திரஜாவும் அவங்களோட கணவர் கார்த்திக்கும் மருத்துவமனையில் கண்கலங்கியிருக்காங்க. இதை பார்க்குறவங்களை நெகிழ வச்சிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ தளபதி விஜய் அவர்களோட இந்த அரசியல் தொடக்கத்தை பற்றி இன்னைக்கு பார்த்திபன் கிட்ட சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு அவர் என்ன பதில் கொடுத்துருக்காருன்னா, நான் எல்லா விஷயங்களுமே பாசிட்டிவாக பார்க்கக்கூடியவன், நண்பர் விஜய்க்கு அரசியல் அப்படிங்கிறது அவசியமே இல்லை, ஏன்னா அவரே ஒரு பெரிய ராஜாங்கத்தை நடத்தி வந்துட்டுருக்காரு, அடுத்த சூப்பர் ஸ்டாரு, கலெக்ஷன் மன்னர், 200 கோடி ரூபாய் சம்பளம்லாம் அவருக்கு பேர் கிடச்சிட்ருக்கு. இந்த மாதிரி ஒரு சிம்மாசனத்தை விட்டுட்டு அவர் எதுக்காக மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்க வேணுங்கிற கேள்வி எழுந்திருக்குது. அப்படின்னா அவர் மக்களுக்கு நல்லது செய்ய ஆசைப்படுறாரு. இந்த நேரத்தில் அவரை தடுத்து நிறுத்ததுக்கு பதிலாக அவருக்கு ஆதரவு கொடுக்கணும்னு பேசியிருக்காரு. ஏற்கனவே நிறைய பேர் நான் அரசியலுக்கு வரதா சொல்லிட்டு பின்வாங்கின நடிகர்கள் இருக்காங்க, அதனால விஜய் மேலே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நடிகர் பார்த்திபன் அவர்கள் சில விஷயங்களை ஓப்பனாக பேசியிருக்காரு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.